இப்போது அந்த வரா மீன் தான் அப்படியே இதில் இப்போ தண்ணி விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு. இதை எப்போ வேணாலும் நம்ம அலசிக்கலாம். இந்த வரா மீன் மட்டும் நல்லா உயிரோடு இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே கிடந்துடும். இப்போ எல்லாம் ஒன்றா, இது பெரிய மீன். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், அது குட்டி குட்டியாக வேறு இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இது உடனே அந்த பெரிய மீன் வெளில குதிச்சிச்சு. எல்லாமே போகுது, பிடிக்கவே முடியல. எல்லாம் அங்கங்கே ஓடிடுச்சு, செல்லே ஆஃப் பண்ணிடுச்சுங்க. இது அப்படியே காமிக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு இதுதான் எல்லாம் குழம்பு. நல்லா துள்ளுதுங்க. ஓகே, அவ்வளோதான் பிடிக்க முடியுது என்னால். திரும்ப எல்லாம் அள்ளி கொண்டு வரேன். இதுங்க வரேன். இப்போ போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே மெதுவாக விட்டோம்னா ஒன்றும் பண்ணாது. ஓகே, இங்கே பாருங்களேன். அந்த பக்கம் அந்த பெரிய மீன் இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டுலாம் பெரிய மீன். இந்த பெரிய மீனை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே போட்டோம்னா அது மெதுவாக ஓடிக்கிட்டு கிடக்கும். இன்னும் அடுத்ததையும் இது ஒன்றும் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்படி பிடிக்கணும். அப்படியே மெதுவாக அப்படி பிடிச்சோம்னா அந்த வரா மீனை இப்படி பிடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரே அடியாக அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் வரால் மீன் குழம்பு தான். வரால் மீன் வத்தலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வரால் மீன் அலசி காய வச்சு மஞ்சள் உப்பு போட்டு பெசரி காய வைக்கணும். காய வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். நல்லாவும் இருக்கும், ரொம்ப சத்துக்கள் உள்ளது. இந்த குழந்த பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இதை தான் போட்டு வச்சுப்பாங்க. எல்லாம் தண்ணி குடிக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெருசாக உள்ளதை நம்ம எடுத்து அலசி காய்ச்சிடணும். அலசு தான் சிரமமாக இருக்கும். நிறைய வழலை வந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கும். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். மற்றபடி காய்ச்சின பிறகு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், முள் இருக்காது. இந்த குட்டி ஒன்று எல்லாம் போட்டாச்சு. இப்போ எடுத்து அலசிட்டே வர வேண்டியது தான். அப்படியே பாருங்களேன் நீந்திரத்தை. ஒரே குதி, இப்படி தான் குதிக்கும் வரால் மீன். நம்ம சாப்பிட்டோம்னால நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம், சுறுசுறுப்பாக நல்லபடி இருக்கலாம். அதனால தான் வரால் மீன் தேடுறது. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த வரால் மீனை அலசுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி வரால் மீன் குழம்பு வைக்கிறதும் கூட நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். விருப்பப்பட்டவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முன்னாடி வர வீடியோஸில் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். தேங்க்யூ.